ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னா என்ன, இந்த கிஃப்ட் நிஃப்டியை வச்சுட்டு நம்மளோட யூஸ்வலான என்எஸ்சியில் இருக்கக்கூடிய நிஃப்டி ஃபிஃப்டியோட மூமெண்ட்டை எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிஃப்டி இல்லை நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதாவது நிஃப்டி இல்லை நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அதாவது என்எஸ்சி என்எஸ்சியில் ட்ரேட் ஆகக்கூடிய, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோட வெயிட்டட் ஆவரேஜ் தான் வந்து இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வச்சு என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, இந்தியாவோட மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஈஸியா ரிஃப்ளெக்ட் பண்றது தான் வந்து இந்த இண்டெக்ஸ். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது என்ன? இந்த கிஃப்ட் நிஃப்டியும் நிஃப்டி ஃபிஃப்டியும் ஒன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கிஃப்ட் நிஃப்டிங்கிறது வேற, நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து வேற. இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து நம்ம என்எஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட்ல, அதாவது என்எஸ்சி ஐஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது. இந்த கிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி, GIFT. G stands for Gujarat, I stands for International, F stands for Finance, T stands for Tech City. இதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மா கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி, இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு இருக்கும். அதாவது சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில தான் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வரைக்கும் இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி. இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். சரிங்களா? இது வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அங்க நடந்துட்டு இருந்த ஒரு ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. அப்போ 2023ல இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து இந்தியாக்குள்ளேயே ஸ்விட் பண்றாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் சிப்டிக்குள்ள, குஜராத்ல. அப்போ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து டைரக்டா இந்தியாலே வந்து இது ட்ரேட் பண்றாங்க. இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஒரு குளோபல் ஃபினான்சியல் ஹப். அதாவது இந்த கிஃப்ட் சிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு குளோபல் ஃபினான்சியல் ஹப்பா வந்து கன்சிடர் பண்ணி இங்க வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரேடிங் இதை வந்து ஸ்பிட் பண்றாங்க. இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியோட இந்த ட்ரேடிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரேடிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 21 ஹவர்ஸ் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆக்டிவா ட்ரேட் ஆகுது. அதுல 2 செஷன்ஸ் இருக்கும். ஒரு செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6:30 AM ஸ்டார்ட் ஆகி 3:40 PM வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ரன் ஆகும். இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி. அதே மாதிரி செஷன் 2 அப்படிங்கிறது எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4:35 PMக்கு ஸ்டார்ட் ஆகி 2:45 AM வரைக்கும் இது வந்து ட்ரேட் ஆகக்கூடியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயே ஆக்டிவா ரொம்ப ஒரு லாங்கஸ்ட் ட்ரேடிங் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் டெரிவேட்டிவ் தான் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ இந்த ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால இதுல என்னெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூஎஸ் மார்க்கோட மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோட ரியாக்ஷன்ஸ் இந்த மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதோட இம்பாக்டும் இதுல நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். குளோபல் எக்கானமியோட நியூஸஸ் எதுவும் வருது, ஒரு சென்டிமெண்டலான நியூஸஸ் எதுவும் வருது அப்படின்னா அதோட இம்பாக்டும் வந்து இதுல வந்து இருக்கும் இதுல. அப்போ
ஒரு நான் வந்து நிஃப்டில தான் நான் வந்து ட்ரேட் பண்ண போறேன். நான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் என்னோட ஸ்டாக்ஸ் வந்து நான் ட்ரேட் பண்ண போறேன். எனக்கும் கிஃப்ட் நிஃப்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டிய நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரீ இன்சைட்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும், என்ன மாதிரியா வந்து இன்னைக்கு பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஆம், உங்களுக்கு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்சைட் வந்து இதுல இருந்து கிடைச்சிரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் யூஸ்வலா 9:15 AM வந்து ஓப்பன் ஆகும். ஆனா இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்களுக்கு மார்னிங் 6:30 வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த ஒரு 3 hour 15 minutes வந்து உங்களுக்கு எக்ஸஸா ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ்க்கான டைம் கிடைக்குது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியோட வேல்யூவை வச்சுட்டு நம்ம மார்க்கெட் எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மார்னிங் வந்து நீங்க மார்க்கெட்டை பார்க்க போறீங்க. அதுல கிஃப்ட் நிஃப்டி வந்து பாயிண்ட்ஸ் பாக்குறீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்க டயத்துல, அதாவது 6:30 ஏறக்குறைய 6:24 PM இந்த டயத்துல இதோட அஹ், இன்னைக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அட் பிரசன்ட் 301 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் ரிசல்டட் 1.25% இன்க்ரிமெண்ட். கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ஸ் ஒரு மார்னிங் வந்து ஒரு +100 பாயிண்ட்ஸ் இல்ல +80 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அசியூம் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம என்எஸ்சில இருக்கக்கூடிய நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு -120 பாயிண்ட்ஸ், -120 பாயிண்ட்ஸ்ல வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இந்த கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட நிஃப்டி எப்படி ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன் ஓபன் ஆகும். அத அத அந்த அதாவது நம்ம மார்க்கெட் எப்படி ஓபன் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ட் பண்றதுக்காக இந்த கிஃப்ட் நிஃப்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, இன்னைக்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எந்த மாதிரியா இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு இன்சைட் கிடைச்சிச்சு அப்படின்னாலேவும், நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் வந்து என்ன மாதிரியா செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஈஸியா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்காண்டி தான் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டெக்ஸ், நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இண்டெக்ஸ். இதை நீங்க எதுல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரேடிங் வியூலயோ இல்லை டைரக்டா நீங்க கூகுள்ல போயிட்டு கிஃப்ட் நிஃப்டி 50 அப்படின்னு போட்டீங்கனாலே வந்து இதோட சார்ட் வந்து உங்களுக்கு பாப் அவுட் ஆகும். உங்களுக்கு டீடைல்டு சார்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டீடைல் சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க உங்களுக்கான டியூரேஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். 5 மினிட் சார்ட் வேணுமா, 10 மினிட் வேணுமா, இல்ல ஹவர்லி சார்ட் வேணுமா, டே சார்ட் வேணுமா, மந்த்லி சார்ட் வேணுமா, என்ன சார்ட் வேணுமோ நீங்க இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அட் ப்ரெசென்ட் இப்போ எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் இங்க இருக்கக்கூடியது. நான் வந்து இப்போ டே டே சார்ட்ல வச்சிருக்கேன். இப்போ இதே இது நான் ஒரு 5 மினிட் சார்ட்ல வைக்கிறேன். ஓகேவா? இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில 6:30ல இருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா இங்க வந்து நம்மளுக்கு தெரியுது.